பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமனுக்கிட்ட இளமதி வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணுறாங்க. நான் எப்படி உன் மடியெல்லாம் படுத்திருந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குச்சியெல்லாம் போட்டு நல்லா அடியை போட்டு விட்றாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கீழே உழுவ போகும்போது பரமன் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு இளமதியை. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ரொம்பவுமே ரொமான்ஸாக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த இதுக்கு ரொமான்ஸ்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, ஒருத்தர் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இளமதி நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு இப்போ பரமன் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ தான் இளமதிக்கே எல்லாமே புரிய வருது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் ஏன் இந்த மாதிரி ஆனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ரிஷி அங்கே வந்துடுறாங்க. ரிஷி இங்கே வந்துருக்கிறாங்களே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லீலா காட்டுறாங்க. லீலா வந்து இப்போ இளமதியோட அப்பா அம்மாவுக்கு அவசரமாக வாங்கன்னு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க. இப்போ இளமதி அப்போ அதாவது இவங்களை காணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லீலா உடனே பார்த்தோம்னா காந்திமதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், உடனே அவங்க பதட்டமாகறாங்க. இருந்தாலும் இளமதியோட அப்பா வந்து கொஞ்சம் நிதானமாக தான் இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அப்படியே அந்த விஷயத்தை கொஞ்சம் அப்படியே ஊதி பெருசாக்கி, ஏன்னா இவங்க தானே வந்து இளமதிக்கு அந்த மயக்க மருந்தை கலந்து கொடுத்ததே, அதை குடிச்சிட்டு போனதே அவங்க தானே, சாராயத்தை குடிச்சிட்டு போனதே, அந்த மாதிரி மயக்கமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசில் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க லீலா. ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இவங்க ஃபோன் பண்ணும்போது கடைசியில் சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து ரிஷிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி அவங்க இளமதி எடுக்கலங்கிறனால இப்போ ரிஷி ஃபோன் அட்டன் பண்ணதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா என் கூட தான் இளமதி இருக்காங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா லீலா போட்ட பிளான்லாம் இப்படி வீணாக போச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்து வருத்தப்படுறாங்க. இப்போ பார்த்தா காந்திமதியாக இருக்கட்டும் இளமதியோட அப்பாவாக இருக்கட்டும் அவங்க சமாதானம் ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பரமனும் இளமதியும் ஒன்றா இருக்கிறத பார்த்து ரிஷி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அடுத்து நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் ஆண்டி கிட்ட, அதனால் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையாக வந்து கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆட்டோ வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பரமன் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே பார்த்தா உரிமை எடுத்து ரிஷி வந்து என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் டக்குன்னு பேசி இப்போ கொஞ்சம் கோவமாகவே பார்த்தோம்னா இளமதியை வந்து ரிஷி கூப்பிட்றாங்க. ரிஷி கூப்பிடும்போது இளமதிக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது, பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொன்னதுனால. இப்போ வேறு வழி இல்லாமல் பைக்கில் உட்காந்து இப்போ இளமதி அப்படியே கிளம்புறாங்க. ரிஷியை அதை வந்து பரமன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவங்க அதாவது இங்கே பரமனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. வந்து இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு ஒருத்தங்க மேலே டவுட் இருக்குது, அப்புறம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இடையில அந்த காதல் சொன்ன விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தா ரிஷி வந்து இளமதியை அவங்க வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டதுக்கப்புறம் இளமதி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அப்படியே கையை பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, நமக்கு இடையில பரமன் வரக்கூடாது, அது இதுவுமே வந்து மயிலெல்லாம் இறக்க போடாது, நான் அதிரடியாக நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து ரிஷி கிளம்புறாங்க. இப்போ இளமதி வந்து யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.